நான் மகாநல்ல, பண்ணையாரும் பத்மினியும் போன்ற பல படங்களில் நடித்தவர் தான் நடிகை நீலிமா ராணி. தனது வாழ்க்கையின் கஷ்டப்பட்ட காலம் குறித்து அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். பிகைண்ட் வுட்ஸ் அக்னி சிறகு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகை நீலிமா ராணி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கடந்த 2011ஆம் ஆண்டு நானும் என் கணவரும் இணைந்து 4.5 கோடி பட்ஜெட்டில் படம் எடுக்க முடிவு செய்தோம். அதற்கான தொகையை வெளியில் வட்டிக்கு வாங்கினோம். படம் சரிவர அமையவில்லை. இறுதியில் அந்த படத்தை குப்பையில் போட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். கடன் காரணமாக தெருவிற்கே வந்துவிட்டோம். வாடகை வீட்டிற்கு கூட போக முடியாத சூழ்நிலையில் நண்பர் ஒருவரின் உதவியால் அவரது வீட்டில் ஒரு அறையில் தங்கியிருந்தோம். இந்த சூழ்நிலையில்தான் சின்னத்திரையில் நடிக்க எனக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைத்தது. வாணிராணி, தலையணை பூக்கள், தாமரை என தொடர்ச்சியாக பல சீரியல்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இந்த சீரியல்களின் மூலம் பணம் வந்த பிறகுதான் நாங்கள் வாடகை வீட்டிற்கே சென்றோம். இதைத் தொடர்ந்து 2017இல் ஜி தொலைக்காட்சியில் என்றென்றும் புன்னகை, நிறைமாறாத பூக்கள் போன்ற சீரியல்கள் தயாரித்தோம். இப்படித்தான் எங்கள் வாழ்க்கையின் இருண்ட காலத்தை கடந்தோம். நாங்கள் மீண்டும் படம் தயாரிப்போம். தோல்விகள் வரும்போது சோர்ந்துவிடக்கூடாது. நமது கைகள்தான் நமக்கு உதவிக்கு வரும். குடும்பத்தினருடன் பேசுங்கள். குடும்பத்தோடு நேரத்தை செலவிடுங்கள். நண்பர்கள் முக்கியம்தான், ஆனால் சாகும் வரை உடன் இருப்பார்களா? இருந்தால் சந்தோஷமே. அவர்கள் உடன் இருப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பை வளர்த்து கொள்ளாதீர்கள். நம் குடும்ப உறவுகள்தான் கடைசி வரை நம்முடன் பயணிப்பார்கள். எனவே குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்.